குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே டாபிக் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் இட்ஸ் சப் டிவிஷன் சொல்லி பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஹேஸ் பீன் டிவைடட் இன்டு சம் பிரான்ச்சஸ். பொருளியல் வந்து பார்த்திங்கன்னா சில வந்து பார்த்திங்கன்னா பிரிவுகளாக வந்து என்ன பண்ணுறாங்க, கீழ்காணும் உட்பிரிவுகளாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் கன்சம்ஷன் ஃபஸ்ட்டு சொல்கிறோம், கன்சம்ஷன் நுகர்வுன்னு சொல்கிறோம். ஹியூமன் வாண்ட்ஸ் கம்மிங் அண்டர் கன்சம்ஷன், அதாவது மனித விருப்பங்கள் வந்து நிறைவு செய்யும் வந்து இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. மனித விருப்பங்கள் நிறைவு செய்யக்கூடிய நுகர்வு பொருளாதார நடவடிக்கையினுடைய துவக்க புள்ளியாக விளங்குகிறதுன்னு சொல்கிறாங்க. இன் தி செக்ஷன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ் பேஸ்டு ஆன் த பிஹேவியர் ஆஃப் த கன்சியூமர், த டைமென்சிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அண்ட் கன்சியூமர் சர்பிள்ஸ் ஆர் டீல்ட் வித். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மனித விருப்பங்களுடைய இயல்புகளின் அடிப்படையில் வந்து நுகர்வோரின் நடத்தை, குறைந்த செல் பயன்பாடு, நுகர்வோர் ஒரு உபரி போன்ற பல விதிகள் வந்து பார்த்திங்கன்னா விளக்கப்பட்டுள்ளன. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரொடக்ஷன் சொல்லி, ப்ரொடக்ஷனை உற்பத்தின்னு சொல்லுவாங்க. ப்ரொடக்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் இன்புட்ஸ் அண்ட் இன்டு அவுட்புட். உள்ளீடுகளை வெளியீடுகளாக மாற்றும் செயல்பாடே உற்பத்தி எனப்படும். திஸ் டிவிஷன் கவர்ஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ரோல் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் of production, namely land, labor, capital and organization, and also the relationship between inputs and output. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உற்பத்தி காரணிகளினுடைய இயல்புகளை உள்ளடக்கி உள்ளது. அதாவது நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் அமைப்பு, மேலும் உள்ளீடு வெளியீடுகளுக்கு இடையேயான உறவு ஆகியன இப்பிரிவில் வந்து இடம்பெற்றுள்ளன. அடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். எக்ஸ்சேஞ்சுனா பரிமாற்றம். எக்ஸ்சேஞ்ச் இஸ் கன்சர்டு வித் ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் இன் டிஃப்ரெண்ட் மார்க்கெட் ஃபார்ம்ஸ். பரிமாற்றம் என்பது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு அங்காடி அமைப்புகளினுடைய மூலம் வந்து விலை தீர்மானிக்கப்படுவதோடு தொடர்புடையது. திஸ் டிவிஷன்ஸ் கவர்ஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இதன் பிரிவு வந்து வர்த்தகம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா வணிகத்தை உள்ளடக்கி உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. Consumption is possible only if the produced commodity is placed in the hands of the consumer. இதில் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் நுகர்வோரினுடைய கைகளுக்கு கிடைக்கின்ற போது தான் நுகர்வு சாத்தியமாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா பகிர்வு. ப்ரொடக்ஷன் இஸ் த ரிசல்ட் ஆஃப் த கோஆர்டினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதாவது உற்பத்தி என்பது உற்பத்தி காரணிகளுடைய பங்களிப்பு மூலம் கிடைக்கும் விளைவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ஸ் ஏ கமோடிட்டி இஸ் ப்ரொடியூஸ்டு வித் த எஃபர்ட்ஸ் ஆஃப் லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன், த ப்ரொடியூஸ்டு வெல்த் ஹேஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் த கோஆப்ரேட்டிங் ஃபேக்டர்ஸ். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வாறாக நிலம் வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு, மூலதனம், தொழில் அமைப்பு போன்றவர்களுடைய முயற்சியால் பண்டங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. உற்பத்தி அந்த செய்யப்பட்ட செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி காரணிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. The reward for factors of production is studied in this division under rent, wages, interest and profit. Distribution studies about the pricing of factors of production. இப்பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி காரணிகளுக்கு வழங்கப்படும் ஊதியங்களான வாரம், கூலி, வட்டி மற்றும் லாபம் ஆகியவற்றை பற்றி படிக்கப்படுகிறது. பகிர்வு என்னும் பகுதி உற்பத்தி காரணிகளுடைய விலைகள் நிர்ணயிக்கப்படுவதை விளக்குகிறது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் இட்ஸ் டைப்ஸ், பொருளியலினுடைய வகைகள். எக்கனாமிக்ஸ் இஸ் ஏ ரேப்பிட்லி க்ரோவிங் சப்ஜெக்ட் அண்ட் இட்ஸ் ஹரிசான் அண்ட் ஹேஸ் பீன் எக்ஸ்பெண்டிங். பொருளியல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விரைவாக வளர்கின்ற ஒரு பாடம். The basic thrust of the subject is the three should be efficient allocation of the available scarce resource to obtain maximum welfare to the people on the sustainable basis. இது எல்லைகள் தாண்டி விரிந்திருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா பற்றாக்குறையான வளங்களை திறமையான முறையில் ஒதுக்கீடு செய்து நீட்டித்த நலத்தை பெறுவதற்கு உதவுவது அப்படிங்கிறாங்க. Given below are some of the major branches of the subject where such efficient resource allocation is made. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாடத்தினுடைய அடிப்படையான உந்துதலாகவும் சொல்கிறாங்க. இதுன்னா அந்த வளங்களை நீட்டித்து நலத்தை பெறுவது இந்த பாடத்தினுடைய அடிப்படை உந்துதலாகுது. பின்வரும் சில முக்கிய பாடப்பிரிவுகளாகவும் இதில் வந்து வளங்கள் சிறந்த முறையில் ஒதுக்கீடு செய்யப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னது, வளங்களை வந்து சிறந்த முறையில் ஒதுக்கீடு பண்ணுது, அலோகேஷன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் த எக்கனாமிக் ஆக்ஷன்
of individual units, say households, firms or industries. இது வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட மனிதர்கள், இல்லங்கள் மற்றும் நிறுவனங்கள் அல்லது தொழில்களினுடைய பொருளாதார நடவடிக்கைகளை நுண்ணியல் பொருளியலில் படிக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஸ்டடிஸ் ஹவு பிஸ்னஸ் firms ஆப்ரேட் அண்ட் டிஃப்ரெண்ட் மேக் மார்க்கெட் கண்டிஷன் அண்ட் ஹவு த கம்பைன்டு ஆக்ஷன்ஸ் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் டிட்டர்மைன் ப்ரைஸ் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் கவர்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு பட்ட சந்தை சூழலில் தொழில் நிறுவனங்கள் வாங்குபவர்கள் விற்பவர்கள் இணைந்து எவ்வாறு விலையை தீர்மானிக்கும் செயலில் ஈடுபடுகிறார்கள் என்பதை நுண்ணியல் பொருளியலில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கப்படுகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது கீழ்கண்டவரை வந்து என்ன பார்த்தீங்கன்னா பொருளியல் நுண்ணிய பொருளியல் வந்து கீழ்கண்டவற்றை உள்ளடக்கியது. வேல்யூ தியரி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மதிப்பீட்டு கோட்பாடுகள், அதாவது ப்ராடக்ட் ப்ரைஸிங் அண்டு ஃபேக்டர் ப்ரைஸிங், பண்டங்கள் மற்றும் காரணி விலை தீர்மானம். அடுத்து தியரி ஆஃப் எக்கனாமிக் வெல்ஃபேர், பொருளாதார நல கோட்பாடு. இப்படி வந்து 2 இது வந்து பார்த்தீங்கன்னா கோட்பாடுகளை கொண்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்லி பார்க்குறோம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸு. இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் பேரியல் பொருளாதாரம்னு சொல்லுவோம். பேரியல் பொருளாதாரம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் த அப்சர்வ் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். அதாவது பேரியல் பொருளாதாரம் நுண்ணியல் பொருளியல் இருந்து சற்று மாறுபட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்சர்வர்ஸ் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இட் இஸ் கன்சிடர்டு வித் த எக்கனாமி ஆஸ் எ ஹோல். It is the study of aggregates such as national output, inflation, unemployment and taxes. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒட்டுமொத்த பொருளாதார நடவடிக்கைகளை விளக்குகிறது. நாட்டு உற்பத்தி, பணவீக்கம், வேலையின்மை மற்றும் வரி போன்ற பல ஒட்டுமொத்தங்களை பற்றி படிக்கிறது. The general theory of employment, interest and money published by Keynes is the basis of modern macroeconomics. கீன்ஸினுடைய வேலைவாய்ப்பு வட்டி பணம் பற்றிய பொது கோட்பாடு என்ற நூல் தற்கால பேரியல் பொருளாதாரத்துக்கு அடிப்படையாக விளங்குகிறது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். It is the branch of economics deals with the economic decision making of individual economic agents such as the producer, the consumer, etc. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது தனிப்பட்ட நுண்ணியல் பொருளியல்ங்கிறது தனிப்பட்ட பொருளாதார முகர்வுடன் உற்பத்தியாளர் நுகர்வோர் எடுக்கும் பொருளாதார முடிவுகளை விளக்குவது நுண்ணியல் பிரிவாக இருக்குது. இது நுண்ணிய பொருளியல் மைக்ரோ. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த பிரான்ச் ஆஃப் த எக்கனாமிக்ஸ் விச் டீல்ஸ் வித் அக்ரிகேட்ஸ் அண்ட் ஆவரேஜஸ் of the entire economy. Example, aggregate output, national income, aggregate saving and investment, etc. இது வந்து இந்த பிரிவு முழு பொருளாதாரத்தின் முழு தொகுதியும் ஆராயும் பகுதியில் கொண்டது. உதாரணமாக பார்த்தா மொத்த உற்பத்தி, தேசிய வருவாய், மொத்த சேமிப்பு மற்றும் முதலீடு ஆகியவன. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் இன்டு அக்கௌண்ட் ஸ்மால் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த ஹோல் எக்கனாமி. பொருளாதாரத்தின் சிறு பகுதிகளை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் இன்டு கன்சிடரேஷன் த எக்கனாமி ஆஃப் த கண்ட்ரி ஆஸ் ஹோல். நாட்டின் முழு பொருளாதாரத்தையுமே என்னது இந்த பேரியல் பொருளாதாரம் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் டீல்ஸ் வித் த ப்ராசஸ் ஆஃப் த ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் இன் கேஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்பிரிவு வந்து தனி ஒரு பண்டம் மற்றும் காரணிகளுடைய விலை எவ்வித முறையில் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை விளக்குகிறது. இட் டீல்ஸ் வித் த ஜெனரல் ப்ரைஸ் லெவல் இன் எனி எக்கனாமி. இது பொருளாதாரத்தின் பொது விலை நிலையோடு தொடர்புடையதுன்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் பாயிண்ட் இட் இஸ் நோன் ஆஸ் ப்ரைஸ் தியரி. இது வந்து விலை கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபோர்த் பாயிண்ட் வந்து இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் த இன்கம் தியரி. இது வந்து வருவாய் கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கன்சிடர்டு வித் த ஆப்டிமைசேஷன் கோல்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் கன்சியூமர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். தனிப்பட்ட நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளரது உத்தம அளவு குறிக்கோளுடன் ஒரு தொடர்பு உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து இட் இஸ் கன்சர்ன்ட் வித் தட் ஆப்டிமேஷன் ஆஃப் த க்ரோத் ப்ராசஸ் ஆஃப் த என்டையர் எக்கனாமி. இது வளர்ச்சி முறையின் உத்தம அளவுடன் தொடர்புடையதுன்னு சொல்கிறாங்க. வளர்ச்சி முறையின் உத்தம அளவுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்குது பார்க்கலாம். மேலே கொடுத்துருக்க பாக்ஸில் பாருங்கள். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா த டேர்ம்ஸ் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வேர் ஃபஸ்ட் யூஸ்ட் இன் எக்கனாமிக் பை நர்வேஜியன் எக்கனாமிக்ஸ்ட் Ragnar Fresh in 1933.
அதாவது 1933 தான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நுண்பொறியியல் பேரியல் பொருளியல் என்ற சொற்களை நார்வே நாட்டு பொருளாதார அறிஞரான ராக்னர் பிரிஸ் அவர் வந்து முதல்ல பேராசிரியர் பயன்படுத்திக்கிறாரு. பின்பு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலரி வென் த ஜேஎம் கீன்ஸ் clearly distinguished between the terms throughout his book entitled General Theory of Employment, Interest and Money, published in 1936. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கீன்ஸ் என்ன பண்ணுற ஜேஎம் கீன்ஸ் வந்து 1936 வெளியிட்ட வேலைவாய்ப்பு வட்டி பணம் பற்றிய பொது கோட்பாடு என்ற நூலின் மூலம் இந்த இரண்டு சொற்களுக்கான வேறுபாடுகளை தெளிவாக வெளிப்படுத்தி இந்த சொற்களை பரவலமடைய செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா கீன்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு சொல்லி பார்க்குறோம். பேரியல் பொருளாதாரம் சொல்லுவாங்க. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் த அப்சர்வர் ஆஃப் த மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னு சொல்லி இது பண்ணோம். சரி, இது இப்போ தான் அந்த டைட்டில் பார்த்தோம். அடுத்து நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ்னு சொல்லி பார்க்குறோம். இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு பொருளாதாரம். இன் மாடர்ன் வேர்ல்டு நோ கண்ட்ரி கேன் க்ரோ இன் ஐசோலேஷன். அதாவது நவீன உலகில் எந்த ஒரு நாடும் வந்து தனிப்பட்ட நிலையில் வளர்ச்சி அடைய இயலாது என்று கருதப்படுகிறது. ஏன்னா எவ்ரி கண்ட்ரி இஸ் ஹேவிங் லிங்க்ஸ் வித் த அதர் கண்ட்ரிஸ் த்ரூ ஃபாரின் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. வெளிநாட்டு மூலதனம் முதலீடு, வெளிநாட்டு நேரடி முதலீடு மற்றும் பன்னாட்டு வாணிபத்தினுடைய மூலம் ஒவ்வொரு நாடும் மற்ற நாடுகள் தொடர்பு கொண்டுள்ளன. இவற்றை பயன்பாட்டு பொருளியல் வந்து விளக்குகிறது. இது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பப்ளிக் எக்கனாமிக்ஸ்னு சொல்லி பார்க்குறோம். பொதுநிதி பொருளாதாரம்னு சொல்லி பப்ளிக் எக்கனாமிக்ஸ். பப்ளிக் ஃபினான்ஸ் இஸ் கன்சர்ன்டு வித் த இன்கம் ஆர் ரெவன்யூ ரைசிங் அண்ட் எக்ஸ்பென்சர் இன்கரிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பப்ளிக் அத்தாரிட்டிஸ் அண்ட் வித் த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த ஒன் வித் த அதர். பொதுநிதி என்பது வந்து வருமானம் அல்லது வருவாயை அதிகரிக்க பொது அதிகார அமைப்புகள் ஒன்றோடு இணைந்து மேற்கொள்ளும் நடவடிக்கையை வந்து விளக்குகிறது. The scope of public finance covers public expenditure, public revenue, public debit and financial administration. பொது செலவு வந்து பார்த்திங்கன்னா பொது செலவு, பொது வருவாய், பொது கடன் மற்றும் நிதி நிர்வாகம் போன்றவை பொது நிதியின் எல்லைகளாகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது டெவலப்மெண்டல் எக்கனாமிக்ஸ் சொல்லி பார்க்குறோம். அதாவது தமிழில் வந்து வளர்ச்சி பொருளாதாரம். The countries have been classified into developed, developing and underdeveloped on the criteria of per capita income, human development index and happiness index. தலா வருமானம், தனி மனித மேம்பாட்டு குறியீடு, மகிழ்ச்சி குறியீடு ஆகியவற்றின் அடிப்படையில் நாடுகள் வளர்ச்சி அடைந்த நாடுகள், வளர்ந்து வரும் நாடுகள், பின்தங்கிய நாடுகள் என வகைப்படுத்தப்படுகின்றன. The development economic deals with features of developed nations, obstacles for development, economic and non-economic factors influencing development, various growth models and strategies. இப்போ வளர்ச்சி பொருளாதாரமானது வளர்ந்த நாடுகளின் இயல்புகள், வளர்ச்சிக்கான தடைகள், வளர்ச்சிக்கு உதவும் பொருளாதார காரணிகள் மற்றும் பொருளாதார சாரா காரணிகள் மற்றும் வளர்ச்சி மாதிரிகள் மற்றும் வளர்ச்சிக்கான உத்திகள் போன்றவற்றை விளக்குகிறதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹெல்த் எக்கனாமிக்ஸ், சுகாதார பொருளாதாரம். ஹெல்த் எக்கனாமிக்ஸ் இஸ் அன் ஏரியா ஆஃப் த அப்பீல்டு எக்கனாமிக்ஸ். சுகாதார பொருளாதாரம் என்பது செயல்முறை பொருளாதாரத்தின் ஒரு பகுதியாகும். இட் கவர்ஸ் ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ், ப்ரிவென்டிவ் அண்டு கரெக்டிவ் மெஸ்யூர்ஸ், மெடிக்கல் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன், ரூரல் ஹெல்த் மிஷன், ட்ரக் ப்ரைஸ் கண்ட்ரோல், நியோநாட்டல் கேர், மேட்டர்னிட்டி அண்ட் சைல்டு ஹெல்த், பட்ஜெட்ரி அலோகேஷன் ஃபார் ஹெல்த் எக்ஸெட்ரா. இது வந்து பார்த்திங்கன்னா சுகாதார குறியீடுகள், நோய் தடுப்பு மற்றும் நோய் நீக்கும் நடவடிக்கைகள், மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் கல்வி, கிராமப்புற சுகாதார பணி, மருந்து விலை கட்டுப்பாடு, பிரசவத்திற்கான பின்னரான தொடர்பான பாதுகாப்பு, மகப்பேறு மற்றும் குழந்தை சுகாதாரத்தினுடைய வளவு செலவு திட்ட ஒதுக்கீடு போன்றவற்றை வந்து உள்ளடக்கியதாகும். ஹெல்த் கேர் எக்கனாமிக் அப்படிங்கிறது சுகாதார பொருளாதாரங்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நான் பார்க்குறது வந்து என்வாயன்மெண்டல் எக்கனாமிக்ஸ் சொல்லி பார்க்குறோம். சுற்றுச்சூழல் பொருளாதாரம் சொல்லி பார்க்குறோம். சுற்றுச்சூழல் பொருளாதாரம். டிப்ளிஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ், ஸ்டாக் அண்ட் பொல்யூஷன் ரிசல்ட் ஃப்ரம் ரேபிட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இப்போ இயற்கை வளங்களினுடைய இருப்பை சுரண்டுதல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசு ஆகியன விரைவான பொருளாதார முன்னேற்றத்தினுடைய விளைவான தீய விளைவுகளாகவும் சொல்கிறாங்க. ஹென்ஸ் த நீட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் என்வாயன்மெண்டல் எக்கனாமிக்ஸ் விச் அனலைஸ் த இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்கனாமி அண்ட் என்வாயன்மெண்ட்.
ஸோ எனவே பொருளாதாரத்திற்கு சுற்றுச்சூழலுக்கும் இடையே உள்ள உறவை ஆராயும் சுற்றுச்சூழல் பொருளாதாரத்தை படிப்பதும் அவசியமாகும்னு சொல்கிறாங்க. என்வாயர்மெண்ட் எக்கனாமிக்ஸ் இஸ் ஸ்டடி ஆஃப் இன்டர் டிசிப்ளினரி டூல்ஸ் ஃபார் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் எக்காலஜி அண்ட் எக்கனாமி அண்டு என்வாயர்மெண்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் பொருளியல் வந்து சூழியல் பொருளியல் சுற்றுப்புறச் சூழல் ஆகியவற்றிடையான தொடர்பு பிரச்சனைகளை பற்றி படிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.